இலங்கைக்கு சுற்றுலா சென்ற இத்தாலியைச் சேர்ந்த பிரான்செஸ்கோவா மற்றும் அவரது குடும்பத்தினர் தற்போது நாடு திரும்ப முடியாமல் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமையே அவர்கள் இத்தாலிக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதால் இவர்களால் நாடு திரும்ப முடியாமல் போயுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல மணி நேரம் காத்திருந்த அவர்கள் பயணிக்க இருந்த எதிஹாட் விமான சேவை கால வரையறையின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளது. முறையான வழிகாட்டலோ அல்லது மாற்று ஏற்பாடுகளோ இன்றி பிரான்செஸ்கோ, அவரது மனைவி மற்றும் 3 வயது குழந்தை உட்பட 6 பேர் கொண்ட அந்த குடும்பம் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாற்று வழிகள் குறித்து விசாரித்த போது தாய்லாந்து ஊடாக இத்தாலி செல்வதற்கு பெரும் தொகை பணம் கேட்கப்பட்டுள்ளது. மொத்த குடும்பத்திற்கும் 10,000 யூரோக்களுக்கு மேல் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னரே பயணத்தை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலை உள்ளது. நாங்கள் எங்களை மீட்க ராணுவ விமானத்தை அனுப்ப சொல்லவில்லை. ஆனால் நியாயமான விலையில் நாட்டிற்கு செல்ல இத்தாலி அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். 10,000 யூரோக்கள் செலுத்தும் வசதி என்னிடம் இல்லை. குழந்தைகளுடன் இவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களால் நீண்ட காலம் இருக்க முடியாது என அவர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை குறித்த கவலைகளும் அதிகரித்துள்ளதாக பிரான்செஸ்கோ தெரிவித்துள்ளார். திட்டமிட்டபடி நாடு திரும்ப முடியாமல் அண்டிய நாட்டில் தவிப்பது மனதளவில் வெகுவாக பாதித்துள்ளது. தங்களது சொந்த அரசாங்கமே தங்களை கைவிட்டு விட்டதாக அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.